நான் என்ன கண்டுக்கல நான் என்ன கேள்வி கேட்டேன் நான் என்ன கேள்வி கேட்டேன் கேக்குறீங்களா நோ ஐ அம் சாரி யூ கேன் இல்ல யூ கேன் அவன் பயங்கரமான கல்லூரி மங்க புரியும்படியா கேப்லாம் பேசுங்க என்ன நான் உங்ககிட்ட கேக்குறேன் நான் என்ன பண்ண இப்ப நான் முதல்ல இருந்து மறுபடியும் முதல்ல இருந்தா இல்ல இதெல்லாம் ஐயோ என்ன ஒரே கேள்விதான் ஒரே கேள்விதான் ஆவிதா ஒரு பிரச்சனை பேச முடிய மாட்டாரு அவரு நீங்க இங்க வந்துறீங்களா சொல்லவாய் போயில பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க பார்ட்டி ஃபண்டால பல விதமா அஃபெக்ட் பண்ணிருக்காங்க இந்த இல்ல இருங்க நான் பேசி முடிச்சறேன் நான் பேசும்போது நான் இது வந்து 3 பேர் உட்கார்ந்திருக்கீங்க நான் பதில் இல்லங்க நான் இருங்க வெயிட் பண்ணுங்க உங்ககிட்ட கேக்குறேன் அவர் பேசும்போது நான் இல்ல ஒரு நிமிஷம் திரும்ப பேசுற நீ இந்த 40 நாள்ல ஒரு கதை ஒன்னு கட்டமைக்கிறீங்கல்ல நீங்க இதுல பாருங்க சார் இதுல அவ்வளவு என்ன கதை நாங்க இத அடைச்சிட்டோம் நாங்க அத அடைச்சிட்டோம் ஓல்டு மீ ஒரு கிறுக்கு கூதிங்க அவனுக்கு எதுவுமே தெரியும் சரி கொள்ளையடிக்கிறதுக்கு ஆக்ஷன் எடுத்தீங்க நான் என்ன சொல்றேன் கொள்ளையடிக்கிறதுக்கு ஆக்ஷன் I gave you a promise on கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த வார்த்தை நான் அலோவ் பண்ண முடியாது அப்பா இது வரைக்கும் திருட்டு ரயில்ல தான் போயிருக்காங்க திருட்டு பஸ் ஏறி போறாங்க கண்டுபிடிச்சது தமிழ்நாட்டுல முதல் ஆள் நான் தான் நீங்க எவ்வளவு கோடி அடிச்சீங்க இல்ல நீங்க எவ்வளவு 40 நாள்ல கொள்ளைச்சீங்க இருங்க இல்ல வார்த்தையை மாத்துங்க மட்டன் பிரியாணி சுட சுட இருக்கு எல்லாம் நம்ம முதல்வர் கொடுத்தாரு எங்களுக்கு லட்டு இது வந்து மிக்சர் மாசா கூல் ட்ரிங்க்ஸ் பாத்துக்கோங்க எல்லாம் குடுக்கலன்னு சொல்லுவாங்க நாளைக்கு என்ன குடுத்தீங்க பையிலன்னு கேட்பாங்க தண்ணி பாட்டில் பாத்துக்கோங்க அவர் வந்து விஜய் தூக்கி போட்டாரு ஸ்டேஜ்ல இருந்து மக்களுக்கு கொடுக்கல கேக் பிஸ்கட் பாத்துக்கோங்க முட்டை பிஸ்கட் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க பாத்துக்கோங்க அசெம்பிளில முதல்வர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு சும்மா விட மாட்டோம் மக்கள் பணத்தை தொட்டவர்கள் நான் கூட தான் எழுதி விட்டா பேசுறேன் இது பெருமையா நான் கூட தான் எழுதி விட்டா பேசுறேன் இது பெருமையா சார் லூஸ் இல்லனே மென்டல் என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா நீங்க என்ன தப்பு பேசுறீங்க அப்ப வேடி பார்க்க முடியுமா பெலிக்ஸ் எங்க வந்து வர சொல்லு வாடா சரிங்களா மதிவானே ஏங்க அசெம்பிளில நீங்க எதுக்கு பதறீங்க யார்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க அதுவா அது ஒரு டம்மி பீஸ் பா கட்சி தலைவர் மாதிரியே பேசுறீங்க எல்லாரும் அடுத்த ஏங்க நீங்க உங்க கட்சி தலைவர் மாதிரி கூட பேச மாட்டேங்கிறீங்க தெளிவா பேசுறேன் உங்களுக்கு வந்ததுல இருந்து கேக்குற ஒரு கேள்வி பதில் சொல்ல நீங்க தெளிவா பேசலங்க ஏங்க I am withdrawing it you continue not fair திரு மதிவானன் not fair மாப்ள வருத்தப்படுறியா நமக்கு தான் சூடு சுரணே கிடையாது இது எப்பவும் நடக்குறதானே சரி அவர் எவ்வளவு நேரம் பேசுறாரோ நீங்க சொல்லுங்க அவர் எவ்வளவு நேரம் பேசுறாரோ நான் அவ்வளவு நேரம் நானும் பேசுவேன் மாமா கோவம் வந்துருச்சு சார் திருடனை திருடன் என்று தான் சொல்ல முடியும் சார் சாரி பாருங்க பொதுவெளியில பேசுறீங்க வார்த்தையை அடக்கி பேசுங்க அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படிதான் பேசுவேன் ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்காரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னா அதிமுக தோட்ட கழட்டி தான் புடிங்கின்னு போயிருவேன் திமுக காதோட அறுத்துக்கு போயிருவேன் மாற்றம் வரும்னாரு தம்பி அதான பேசிட்டு இருந்தோம் ஆமா கூட்டணி மாற்றம் வந்துருச்சு உங்க தலைவரோட அப்பாவுக்கே கதை திரைக்கண வசனம் எழுதி கொடுத்தது எங்க தலைவர் அப்ப அவரு சினிமாக்காரர் தான் ஒண்ணு புரிஞ்சுக்க தான் பாடினாரு ஒண்ணுக்கு 2 டைமா பாடிட்டு போங்க அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணா 4-5 டைம் பாடிட்டு போங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை திமுகவை தவிர எந்த கட்சிக்கா தாய் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்ற கட்சி ஒண்ணு காட்டுங்க நீங்க வந்தா கூட நாங்க தாய் வீட்டுக்கு வந்தீங்க அங்க கேன்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு மூத்த அமைச்சரா இருந்தவர் அவரை விட்டுட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன நாசா சயின்டிஸ்டா நடிக்கிறாரு நீ போய் முதல்வரை பார்த்து சொல்லு சரிண்ணே கொஞ்சம் தொண்டர்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியா அட்வைஸ் பண்ண சொல்லு எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனையா இருக்கு என்ன பிரச்சனை பாலியல் பிரச்சனை கொலை அங்க ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாரு